RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். ஒரு வாரத்துக்கு மேலாச்சு நம்ம நேர்காணல் எடுத்து. ஒரு வேலை விஷயமாக நீங்கள் அமெரிக்கா போயிருக்கீங்க. அமெரிக்கா போனாலும் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டிய நேரம் இது. இளையராஜா விஷயம்தான். வணக்கம் ராஜவேல். ஒரு சொந்த வேலை காரணமாக அவசரமாக நான் அமெரிக்கா புறப்பட வேண்டியிருந்தது. அதற்குள் வீட்டில் ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்து போன காரணத்தால் 2-3 நாட்கள் இடைவெளியில் நான் எதையும் நிகழ்ச்சி செய்ய முடியாமல் போனது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் இசைஞானி இளையராஜா. அங்கே அர்த்த மண்டபத்துக்குள் அவர் நுழைய முடியல. நுழைஞ்சவரை நீங்கள் இங்கே வரக்கூடாது, வெளியில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. இது தொடர்பாக அறநிலைத்துறையும் விளக்கம் கொடுத்துருச்சு. இந்த நிலையில் இளையராஜாவும் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்னை மையமாக வச்சு சிலர் பொய்யான வதந்திகளை பரப்புகிறாங்க. நான் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அவர் தான் விளக்கம் கொடுத்துட்டாருல்ல, இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை பேசணுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்போ ராஜவேல், இளையராஜாவுக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு பிரச்சனை இல்லை. இளையராஜா என்ற மனிதர் தன் மேல் இருக்கின்ற அத்தனை அவமானங்களையும் துடைத்து போட்டுவிட்டு மீண்டும் ஒரு அவமானத்தின் சின்னமாக நிற்பதற்கு மீண்டும் மீண்டும் அவர் தயாராக இருக்கிறார் என்பது அவருடைய தன்மானமும் சுயமரியாதையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் இளையராஜா என்பவர் ஒரு அடையாளமாக அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டு இதை போல் யாராக இருந்தாலும் உள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் அந்த அர்த்த மண்டபம் என்கின்ற இடம் நிரூபிச்சிருக்கு. அதாவது அர்த்த மண்டபம் சொல்றதே இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை அது சரித்திரத்திற்கு இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இளையராஜா என்ன செஞ்சாரு, அது அவருக்கு அவமானமா இல்லையான்றதெல்லாம் ஒரு என்னைக்கு காசிக்கு போய் கங்கையிலிருந்து வீணையை தூக்கிட்டு முத்துசாமி தீட்சிதை எழுந்தார் சொன்னாரோ அன்னைக்கே அவருடைய மாண்புகள் அடிபட்டு போய் அவர் ஒரு மரியாதையற்ற மனிதராக உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இளையராஜா என்கின்ற இசை ஞானி, இளையராஜா என்கின்ற இசை கடவுள், இளையராஜா என்கின்ற ராகதேவன், இளையராஜா என்கின்ற இசையினுடைய மறுவடிவத்தை யார் கை வைத்தாலும் அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் அல்ல உலகமே கொந்தளிக்கும் என்பதுதான் இதில் இருக்கின்ற உண்மை. இளையராஜா என்பது ஒரு அடையாளம். இளையராஜா என்பது ஒரு அடையாளம் நான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்ற அவமானத்தினுடைய மறு நீட்சியாக மீள்படிவமாக இளையராஜா அங்க நிறுத்தப்பட்டிருக்கார். கருவறைக்குள் சென்று எல்லோரும் வணங்க வேண்டும் என்கின்ற போராட்டம் உச்சகட்டத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளே உள்ள போகல. என்ன பொய் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே அவமானம் நடக்கல, நீங்க இதை மறந்துருங்கன்னு சொல்றது நீங்க தொடச்சி போட்டு வெளியில வரலாம் இசைஞானி அவர்களே. ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கோடி தமிழர்களுக்கு உண்டானது என்ன நடந்ததுன்றது நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கிடைத்திருக்கின்ற காணொளி காட்சிகள் உங்களுடைய என்னவாக அவர்கள் நிறுத்தினார்கள், என்னவாக அவர்கள் நடத்தினார்கள் என்பதை இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு இது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனுடைய அடிப்படையில் இங்க என்ன நடக்குது பார்க்கறதை விட இந்த 3% நினைத்தால் இவர்கள் யாரை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை எந்த காலத்திலும் செய்வார்கள் என்பதற்கு நின்று கொண்டிருக்கின்ற அவமானத்தினுடைய அடையாளமாக நம்ம இளையராஜா பார்க்கிறோம். அது அவருக்கு நடந்ததல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு நடந்தது. அங்கிருந்து ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேடையை போட்டு அந்த மேடையில அவர் ஏற்றி கரகோஷத்தோட அவர் உட்கார வச்சு திவ்ய பாசனங்களுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்துகின்ற இடத்துல அவர் உட்கார வைக்கப்பட்ட இடம் இது. இதேதான் காசியை கொண்டு போய் அவர் உட்கார வச்சாங்க. அதாவது இந்த திவ்ய பாசுரங்களை அவர் இசையமைச்சு கொடுத்ததே அந்த ஏற்கனவே ஒரு திருவாசகத்துக்கு இசையமைச்சது சைவத்திற்கு செய்த பணியாக இருக்கின்ற பொழுது வைணவத்திற்கும் செய்த பணியாக இருக்கட்டும் இங்க போய் பேலன்ஸ் பண்றாரு. இளையராஜா ஒண்ணு யோசிக்கணும். ஏற்கனவே 8 லட்சம் ரூபாய் கொடுத்து இவர் திருவரங்கம் கோவிலுக்கு இவர் திருப்பணி செய்த போது கூட இவரை கோபுர மண்டபத்தில் ஏறுவதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு நபர் என்பதை இளையராஜா மீண்டும் உணரவில்லை. டேனியல் ராசையா என்கின்ற பெயரை திருஞான சம்பந்தன் என்ற குறிப்புகளில் விக்கிபீடியா வரைக்கும் போய் திருத்த முடிந்த இளையராஜாவிற்கு ஆனால் தான் என்னமும் திருத்த முடியாத திருந்தாத ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களை அடையாளப்படுத்துவதை விட்டுவிட்டு அவமானப்படுத்துவதனுடைய சின்னமாக இளையராஜா போய் நிற்கிறார். இவர் அந்த இடத்துக்கு போகலன்னா நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதாவது
அர்த்த மண்டபம்ன்றது கருவறை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, ஒரே கதையை வந்து திருப்பி திருப்பி சொல்றது. நாங்க நினைச்சாலும் போக முடியாது, நாங்க நினைச்சாலும் போக முடியாதுன்னா அதுதான் அவங்களும் சொல்றாங்க. பிராமணர்களே நினைச்சாலும் போக முடியாது, அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவர் போனது கருவறை இல்லையே, அர்த்த மண்டபம் என்கின்ற இடைப்பட்ட பகுதி. அந்த இடைப்பட்ட பகுதியில் எல்லாரும் உள்ள நுழையிறாங்க, செக்யூரிட்டி கார்டு உட்பட. அப்ப இளையராஜாவுக்கு என்ன வந்தது? இன்னமும் வாழுகின்ற சனாதனமும், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்க வர்ணாசிரமும், இன்னமும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற 4 வேதங்களுடைய வர்ண வேதத்தினுடைய அடிப்படையில் நிறுத்தப்பட்டதனுடைய கருத்து இல்ல. அவங்க சொல்றது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போகலாம், எந்த ஜாதியை சேர்ந்த அர்ச்சகர்களும் உள்ள போகலாம் கருவறைக்குள்ள. இவங்க திருப்பி திருப்பி கதை விடுவானுங்க. தமிழ்நாட்டுல 40,000 கோயில் இருக்கு, அதுல 3000 கோயில் தவிர மீதி கோயில் பூரா வன்னியரும் படையாட்சியும் பண்டாரமும் இருக்காங்க, அங்கெல்லாம் நாங்க போக முடியாதுன்னு கதை விடுவாங்க. அந்த கோயிலுக்கு வருகின்ற வருமானங்கள் என்ன, இந்த கோயில்களுக்கு வருகின்ற வருமானம் என்ன? நீங்க போய் திருக்கடையூர்ல பாருங்க, எவ்வளவு வந்து காதல வந்து வைரக்கம்பல் தொங்குது. பண்டாரம் வைரக்கம்பல் போட்டுட்டா சுத்துறான். அதாவது உதாரணத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த 60ஆம் கல்யாணம் நடத்துகின்ற திருக்கடையூர்ல இருக்கின்ற ஒட்டுமொத்த உணவகங்கள், தங்குமிடங்கள் உள்பட எல்லோரும் அவர்களாகவே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அது இடமா இருக்கு. சதாபிஷேகம் என்ற பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஹோட்டல் இருக்கும். கும்பல் கும்பலா 6 மாடுகளை கூட்டு போற மாதிரி மண்டபத்தில் உட்கார வச்சு, குறிப்பா அந்த மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வர எளிய தமிழர்களை எல்லாம் ஏமாற்றுவதற்காக எத்தனை லட்சம் வாங்குறான்னு கேளுங்க. இது வேற. ஆனா இளையராஜா என்கின்ற இசை மனிதன், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இசை அடையாளம். ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாதிக்க முடியாததெல்லாம் இளையராஜா என்ற மனிதனும், பாரத ராஜா என்ற மனிதனும், வைரமுத்து என்ற மனிதனும் ஒன்றாக சேர்ந்துதான் இவர்கள் நிகழ்த்திய அதிசயம் வந்து இன்னும் கண்ணுக்குள் இருக்கிறது. அதாவது ஒரு மொசாட்டா இருக்கட்டும், ஒரு பீத்தோவனா இருக்கட்டும், யாரை தாண்டியும் இல்லாமல் அதற்கு இணையான ஒரு இசை மழையை பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய பெருமை உணராமல் ஏதோ ஒரு அச்சத்தில் தன் வாழ்வில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளுக்காக, சில சம்பவங்களுக்காக தன்னையே மடைமாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது அது என்ன நடக்குதுன்னா, அது அனைவருக்கும் உண்டான அவமானமா மாறுது. இப்ப உதாரணமா இளையராஜாவினுடைய வயலின் அந்த மாதிரிதான் நீங்க ஆரம்பிச்சுன்னா, ஹவு டு நேம் இட் இருக்கு, நத்திங் பட் விண்ட் இருக்கு. ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விண்ட் எல்லாம் வந்து 20-25 வருஷங்களுக்கு மேலாகுது. இன்றைக்கும் அதனுடைய இசை வடிவத்தை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு வந்து வயலின் நீங்க சொன்னீங்கன்னா, இத்தாலியை சார்ந்த விவால்டியை வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனால் அந்த விவால்டியை தூக்கி அடிக்கின்ற அளவிற்கு அதை மெல்லிசையாக மாற்றுவதுன்னா, நீங்க 2 ஒண்ணு கோபுரவாசல்ல ஒரு படம் இருக்கு, இன்னும் வந்து பன்னீர் புஷ்பங்கள் படம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 படங்கள் இருக்கு. அந்த வயலின் இன்டர்லூட் என்று சொல்லப்படுகின்ற இசையை நீங்க கேட்டீங்கன்னா, இளையராஜா என்ற மனிதர் இசையை எந்த உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்பது புரியும். இப்ப நம்ம வந்து பல நிகழ்ச்சியில சொல்லும் போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வயலின் என்பது ஐரோப்பியர்களுடைய இசைக்கருவி. சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு வந்த வெள்ளையர்கள் அதை வாசித்துக் கொண்டிருந்ததை பார்த்து மணலில் இருக்கின்ற வெங்கடநாயக்கன் என்பவர் முத்துசாமி தீட்சிதருடைய தம்பியை எல்லாம் அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அவர் சாப்பாடு போட்டு வளர்த்த இடத்தில் வெள்ளையர்களை பார்த்து எடுத்துக்கொண்ட இசைதான் வயலின் இசை. அதையும் முத்துசாமி தீட்சிதருடைய கடைசி சகோதரன் தான் கையில் எடுக்கிறார். கூட இருக்கின்ற இசைவாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான் அதை மீண்டும் அதை கருவியாக்கி கர்நாடக இசைக்குள்ளே உள்ள கொண்டு வரார். இப்படி ஒண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு. முத்துசாமி தீட்சிதர் வந்து வீணையை தூக்கிட்டு எழுந்தான்னு இளையராஜா ஒரு கதை விட்டார். இளையராஜாவுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இளையராஜா மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்ன? இப்போ இவங்க வந்து இந்த திவ்ய பாசுரத்தை வந்து பண்ணிட்டாரு. ஆனா இதே வந்து தேவாரம் பண்ணும்போது இளையராஜாவை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து ஒரு கிறிஸ்துவத்தினுடைய இசையில கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, போப்பினுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கின்ற தேவாரத்துக்கு திருவாசகத்துக்கு இசையமைச்சார் இளையராஜா. அந்த திருவாசகத்திற்கு இசையமைக்கின்ற பொழுது போப்பினுடைய இசை வடிவங்கள் ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறதோ அதை தமிழ்படுத்துவது மட்டுமில்லாமல் அந்த ஆங்கில வடிவத்திற்குள் மேற்கத்திய இசையை கொண்டு வந்ததனுடைய காரணமாகத்தான் திருவாசகம் உலகம் முழுமையும் பயணித்தது. ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னா, திருவாசகத்தினுடைய மாண்பு அவருக்கு எடுத்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு இவர்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தேவைப்படுறார். பிராமணர்கள் இல்லாத அடையாளமாக இந்த சனாதனத்தை வளர்ப்பதற்கு இவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இப்படிப்பட்ட அடையாளமாக இருக்கின்ற, ஆனால் தன்னுடைய சுயமரியாதை என்னவென்று உணராத மக்களாக இருக்கிறார்கள். இப்ப இளையராஜாவுடைய திவ்ய பாசுரம் 100 மீட்டருக்கு முன்னாடி வந்து பரதநாட்டியமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற இடத்தில் அதை உருவாக்கிய ஒரு மனிதன், அந்த இசைக்கடவுள் ஏன் அந்த இடத்தில் நிறுத்தப்படவில்லை? அது அர்த்த மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற இடைப்பட்ட பகுதி என்று சொன்னால் அது கருவறை இல்லை. கருவறைக்குள்ள போகணும்னு சொல்லி அவர் வம்பு பண்ணி இருந்தாதான் பிரச்சனை. இப்படி கையை காட்டின உடனே அவர் வந்து என்ன சொல்றது,
ஏவலிட்ட சேவகனை போல கையை கட்டிட்டு வெளியில வர. ஏவல் பெற்ற ஒரு சேவகன் எப்படி வெளியில கையை கட்டிட்டு வெளியே வருவானோ, ஒரு வேலைக்காரன் எப்படி வருவானோ, அப்படி கூடி குறுகி வெளியே வந்த மனிதன் முகத்தில் படிந்திருந்த இருட்டையும் அவமானத்தையும் துடைத்து விட்டு நீங்க இந்த அறிக்கை விட்டிருக்காரு. இளையராஜா அவர்களே, நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் மூலமாக இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லப்படுகின்ற செய்தி, உங்கள் மூலமாக எங்களுக்கு நடக்கின்ற அவமானத்திற்கு உங்கள் இசையுடைய ஒரே ஒரு காரணத்திற்காக நாங்கள் இந்த அவமானத்தை பொறுத்துக் கொள்வது என்பது மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து காவல் காக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருது. இதான் பிரச்சனை. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஆழ்வார்கள் கதைக்குள்ளே போவோம். ஆண்டாள் பிரச்சனை வருகின்ற பொழுது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எப்படி விமர்சிக்கப்பட்டார், அவருடைய தாய் என்னவாக அழைக்கப்பட்டார், அவர் மீது வீசப்பட்ட வசை சொற்கள் என்ன என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டாள கடவுள் என்றார். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய அடிப்படையில் நாதமுனிகள் தொகுத்து கொடுத்திருந்தாலும் கூட அவர்களே அவர்களுக்குள் ஒரு குழுவினர் இருக்கின்ற 12 ஆழ்வார்களில் 2 பேரை அவ்வளவாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு காரணம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மதுரகவி ஆழ்வார்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு சொல்லப்படுகின்ற காரணம், இருக்கின்ற 12 ஆழ்வார்களும் இறைவனுடன் நேரடியாக சரணாகதி அடைந்திருந்தாலும் மதுரகவி ஆழ்வார் என்பவர் நம்மாழ்வாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர். அவர் தனிமனித வழிபாடு என்பதாக பெருமாளை விடவும் நம்மாழ்வாரோடு ஐக்கியமாக இருந்த காரணத்தால் ஒன்று அவர், ஆண்டாள் என்பவர் இறைவனையே கணவனாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால், அவர் நேரடி தொடர்பில் உறவு முறையில் வந்திருக்கின்ற காரணத்தால் 10 பேர்களை மட்டும்தான் ஆழ்வாராய் ஏற்றுப்போம் அப்படின்னு ஒரு விவாதம் இருக்கு. ஆகவே ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையுமே இவங்க கொஞ்சம் ஓரமா வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆண்டாளுடைய பின்னணி என்பதை ஒரு மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் ஒரு ஐயங்கார் எழுதிய மேற்கோள் காட்டிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தாசி மகன் என்றும் வேசி மகன் என்றும் கொச்சையாக அழைக்கப்பட்ட போது இந்த சமூகம் எழுந்திருக்கவில்லை, போராடவில்லை. அன்றைக்கு அமைதியாக இருந்தனுடைய நீட்சிதான் இன்றைக்கு இளையராஜாவுடைய தோள்களிலும் முகத்திலும் அறையப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணத்தை நீங்க பாருங்க, நான் பொறுமையாவே சொல்றேன். வெளியூர்ல இருந்து பேச காரணத்தால என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் அடக்கி கொண்டுதான் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த 12 ஆழ்வார்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுடைய காலகட்டம் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்பட்டாலும் நீங்க குறிப்புகள் அப்படியே பாருங்க, அத்தனை ஆழ்வார்களுக்கும் குரு என்று சொல்லப்படுகின்ற தலைமை ஸ்தானத்தில் இருப்பவருடைய பெயர் சேனை முதலியார் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் இவர்கள் பிறந்திருந்தாலும் கூட 12 ஆழ்வார்களில் ஒருவர் கூட பிராமண குலத்திலிருந்து பார்ப்பன குலத்திலிருந்து வந்தவராக இல்லை. உதாரணத்திற்கு திருமங்கை ஆழ்வார் என்பவர் கோவிலை திருவரங்கத்திற்கு கட்டுவதற்காக எப்படி கொள்ளையடித்து கட்டினார் என்கிற சில வரலாறு உண்டு. அவருடைய பெயர் கலியன் என்று கள்ளர் மரபில் வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மரபிலிருந்து வந்தவர்கள் செய்த சேவைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை நாங்கள் கடவுளாக மாற்றிக்கொண்டோம், கடவுளாக மாற்றிவிட்டோம் என்று சொல்லுகின்ற இடத்துல, இப்ப நீங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் 65வது நாயனாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வாதம் இருந்தது. அந்த வாதம் இருந்ததற்கு காரணம், இறைபணியில் திருமுருகனுக்கு உலகத்தினுடைய எல்லா மூலைகளுக்கும் சென்று சொல்லிக் கொடுத்து விட்டு வந்தவர் கிருபானந்த வாரியார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வதில் நிறைய விவாதங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட இளையராஜாவை நாங்கள் அந்த இடத்திற்கு கொண்டு போயிட்டோம், அவரே கடவுள், அவரே எதுக்கு நாங்க உள்ள உடலம் சொல்லணும்ன்றதான் சில பிதற்றலான வாதங்களை சில முட்டு கொடுக்கின்ற கீழ்த்தரமான வாயிலிருந்து கேட்க வேண்டிய நிலைமை நமக்கு வருது. இப்படி போகின்ற இடங்களில் 2 பேர் நீங்க பாருங்க. ஒண்ணு திருப்பாணாழ்வார்னு ஒண்ணு காட்டுது. அந்த திருப்பாணாழ்வாரை பத்தி நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நந்தன் கதை எப்படி சிதம்பரத்தில் இருக்கோ அதே மாதிரி வைணவத்தில் அதனுடைய கிளை கதையாக திருப்பாணாழ்வார் கதை போகிறது. திருப்பாணாழ்வார் என்பவர் பாணனுடைய வம்சத்தில் வந்தவர்களாக கூறப்படுகின்ற பொழுது, பாணர்கள் என்பவர்கள் நீங்க வரலாற்றினுடைய தமிழ் மரபுகளினுடைய கூறுகளில் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சேரிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைப்பணி செய்து கொண்டு இலக்கிய பணிகள் செய்து கொண்டு பாடுவதையே முழுநேர தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் பாணர்கள். பாணனுடைய மனைவிகள் பாணிகள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. அல்லது அதில் ஒரு பிரிவினரை விரலிகள் என்று அந்த பெண்களை அழைப்பது உண்டு. அந்த பெண்கள் தலைவருக்கும் தலைவிக்குமாக தூது செல்கின்ற இடத்தில் விரலி விடு தூது என்றெல்லாம் இலக்கியங்களில் கூறுகள் உண்டு. சிறுபாலாற்றுப்படை, பெரும்பாலாற்றுப்படை என்ற இலக்கியங்கள் பேசுவது எல்லாமே பாணர்களுடைய இலக்கியம். அப்படி தாழ்மரபில் பிறந்திருந்தாலும் கூட இறைபணி செய்கின்ற இடத்தில் பாணர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள், அவர்கள் கையிலே யாழ் வைத்திருப்பார்கள் என்பதால் யாழ்ப்பாணர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அதன் பொருட்டே யாழ்ப்பாணம் என்ற ஊருக்கும் அடையாள பெயர் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி பாணர்கள் இசைக்கின்ற இசையாக இருக்கின்ற இடத்துல இந்த திருப்பாணாளர் பெருமாளின் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக தான் குலத்தின் வழியாக கோவிலுக்கு போக முடியாது என்பதற்காக இருந்த இடத்திலிருந்து காவிரி நீரை அள்ளி அள்ளி தெளித்து வணங்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த கோவிலிருந்து செல்லுகின்ற ஒரு மரபின் வழி அந்த மனுதர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, தண்ணீர் எடுக்க போகின்ற போது இவரை தள்ளி அமர சொல்லுகிறார். அவர் இருக்கின்ற அந்த கான்சென்ட்ரேஷன்ல அவர் நகரவில்லை. ஆகவே ஒரு கல்லெடுத்து அடிக்கிறார். கல்லெடுத்து அடிச்ச உடனே அவருடைய தலையில் காயம் வருகிறது. காயம் வந்த உடனே இந்த ஆள் போனவர் தண்ணியை பிடிச்சிட்டு பெருமாளுக்கு ஊத்துற இடத்துல பெருமாளுடைய முகத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததாகவும், திருமால் அவரை கேள்வி கேட்ட பொழுது, ஏன் இப்படி செய்தாய்? என்னை பற்றி பாடிக்கொண்டிருந்த பக்தியில் திளைத்துக் கொண்டிருந்த ஒருவனை அடிப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆகவே நாளைக்கு நீ மறுபடியும் அந்த இடத்திற்கு சென்று அவனை தோளில் சுமந்து கொண்டு அவனுடைய காவிரி நீரை நீ சுமந்து கொண்டு இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னதாகவும், அப்படி திருப்பாணாழ்வாரை அந்த இடத்திலிருந்து தோளிலே தூக்கி கொண்டு கோவிலுக்கு அந்த இடத்திலே வருகின்ற பொழுது பெருமாள் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு தண்ணீர் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டதாக தான் திருப்பாணாழ்வாருடைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அப்படி திருப்பாணாழ்வார் என்பது பாணனாக பிறந்த, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சமூகத்தில் பிறந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவனை பெருமாள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கடவுளை பார்க்க போகின்ற பாணனின் வாரிசாக நாங்கள் இளையராஜாவை பார்க்கவில்லை என்று சொன்னாலும், இசை மேதையாக இசை கடவுளாக பார்க்கிறோம் என்று சொன்னாலும், நீங்கள் அந்த இனத்தின் வழி குலத்தின் வழிதான் அவரை தடுத்திருக்கிறீர்கள். அப்ப திருப்பாணாழ்வாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற நீங்கள் நந்தன் கரையை இன்னமும் விட்டுவிடாமல் வைணவத்தில் கொண்டு அமர்த்திருக்கிறீர்கள். அங்க நந்தனுக்கு திருநாளை போவாருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்னைக்கு இளையராஜாவுக்கு நடக்குது. நந்தனுடைய வாரிசுகளை நீங்க இன்னை வரைக்கும் நீங்க மறக்கிறதும் இல்லை, அவங்களை விடுறதும் இல்லை. ஆக சொல்லுவதெல்லாம் பொய்யாக சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல இளையராஜாவுக்கு எந்த அவமானமும் நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, அப்ப திருப்பாணாழ்வார்லாம் என்ன வச்சுக்கிறது எனக்கு புரியல. 12 ஆழ்வார்களும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னால் அந்த ஆழ்வார்கள் யாரும் அவர்களாக இல்லாத பட்சத்தில், எந்த கோவிலுக்கும் ஒரு செங்கல்லை கூட நீங்கள் எடுத்து வைக்காத பட்சத்தில், கோவிலை கட்டியவன் உள்ளே வருகின்ற போது அது மரபு, அது சம்பிரதாயம், அது இது நேற்று ஒரு பேட்டியில பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, அந்தந்த இடத்துல அப்படித்தாங்க இருக்கும். ஒரு ஆபீஸுக்கு போனீங்கன்னா அந்த ஆபீஸுக்குன்னு சில சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை நீங்க மீற முடியாது. இஷ்டம் இருந்தா கோயிலுக்கு வாங்க, இல்லைன்னா வராதிங்க. எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிர், எவ்வளவு கொழுப்பு, அந்த ரத்தத்தினுடைய அடர்த்தியில் இருக்கின்ற அந்த கொழுப்பு எவ்வளவு நீங்க பாருங்க. இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இளையராஜா அவர்களே உலகத்திற்கெல்லாம் இசையாக சென்று ஒரு மனிதனுடைய தூக்கத்திற்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அமைதிக்கும் காமத்திற்கும் கலவரத்திற்கும் சோகத்திற்கும் சுடுகாட்டிற்கும் எல்லா இடத்திலும் இசைவாகும் என்ற உங்களை ஒருவன் இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா வெளியில போகிறான். வெளியே அனுப்பப்பட்டது உங்களுடைய இசை அல்ல, உங்கள் இசை வியாபாரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுதாசை வைத்து எத்தனை கோடிகள் கேரளாவில் குருவாயூரப்பன் கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் வசூல் செய்யப்படுகிறதோ, எல்லாரேஸ்வரி மூலமாக மாங்காட்டம்மனுக்கும் திருவேற்காட்டம்மனுக்கும் எவ்வளவு வசூலிக்கப்படுகிறதோ, அப்படித்தான் டேனியல் ராசையாவுடைய இசையும் இந்து மதத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது, கைகட்டி கொண்டிருக்கிறது, அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உணரவில்லை. உங்களை நாங்க எங்க விட்டு கொடுக்கிறோம்? உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய நடவடிக்கைகள். நீங்கள் ஒரு இசை என்று வருகின்ற போது கடவுளாக இருக்கின்ற ஒருவர் மனிதன் என்று வருகின்ற போது உங்களுடைய தலைக்கணம் என்பதை உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. கூட இருக்கின்ற மக்கள், கொண்டாடி கொண்டிருக்கின்ற மக்களை நீங்கள் அவர்களோடு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் வெள்ளை நிறம் பெற்றவராக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள போனதனுடைய விளைவுதான் இந்த அவமானம். நீங்க யோசிச்சு பாருங்க. இளையராஜா ஃபீல்டுக்கு வந்தப்போ அவருக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல என்னால சொல்ல முடியாது. அந்த மோளம் அடிக்கிற ஆளுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பாலச்சந்திரர்கள் மட்டுமே 6-7 இசையமைப்பாளர்களை வைத்து தோற்று போனதற்கு பின்னால் நின்ற இடம்தான் சிந்து பைரவி. ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இளையராஜா ஹார்மோனிய பற்றிய லைட்டா தூசு தட்டினா கூட அந்த இசையை பாருங்க, அதுல கமகம் வருது. அதுல பல்லவியில நீங்க பாருங்க, அவர் அப்படியே மோகன ராகத்தை முக்கிட்டாரு, இந்த ராகத்தை கல்யாணி ராகத்தை கடைஞ்செடுத்து போட்டிருக்காருன்னு ஹார்மோனியத்துக்கு தூசு தட்டும் போது கூட விளக்க உரை எழுதியவர்கள். இளையராஜாவை பயன்படுத்தி கொண்டு பாடுவதற்காகவும் வாசிப்பதற்காகவும் பணத்தை சம்பாதித்த ஒரு கூட்டம் யார்? அவரை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார்?
இளையராஜா அவர்களே, நீங்கள் பண்ணைபுரத்திலிருந்து வரும்போது இந்த காசிக்கு போறேன், இதுக்கு போறேன், அதுக்கு போறேன்லாம் வரல. பாவலர் வரதராஜன் தோல்ல சுமந்தார், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தோல்ல சுமந்தது. தமிழ் குடி மக்கள் தான் உங்களை தாங்கியவர்கள், தமிழ் குடி மக்கள் தான் உங்களை சுமந்தவர்கள், தமிழ் குடி மக்களின் பல்லாக்கில் தான் உங்கள் பயணம் இன்று வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த பல்லாக்கில் ஏறி பயணித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை காலால் உதைத்து விட்டு நடந்து போன போது உங்கள் மண்டை கணக்கிற்கு உண்டான பதிலாக நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்கள் என்பதை கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்களை நீங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் சுயபரிசோதனை ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு சொல்லும். அதாவது எத்தனை பாடல்கள்ல நான் மேற்கோள் காட்டியிருப்பேன் என்னுடைய 250-300 நிகழ்ச்சிகள்ல. இந்த இடத்தில் இளையராஜா யாரும் தொட முடியாது. அதாவது சிந்து பைரவிக்கு போகுது கூட அவர் மாட்டுக்கு சும்மா பாடறியேன் படிப்பறியேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடக செயல் அந்த பாடலை போடுகின்ற பொழுது இதை ஒட்டுமொத்தமாக சபைகளில் பாடி சுரண்டியவர்கள்டா. ஏற்கனவே நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த மார்கழி மாதம் கர்நாடக சீசன் என்று சொல்லப்படுகின்ற இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் தியாகையருக்கு சமாதியை கட்டி கொடுத்த பெங்களூர் நாகரத்ன அம்மாள் என்கின்ற ஒரு தேவதாசியினுடைய உழைப்பு திருடப்பட்டு அவருடைய பெயரால் வாங்கப்பட்ட பணத்தில் உருவாக்கப்பட்ட குழுக்களில் இருந்து வருகின்ற இசைதான் தொடைய தட்டிட்டு உலகம் பூரா நீங்க தியாகராஜ பாகவதற்கு தியாகையருக்கு கீர்த்தனை பாடிட்டு கதை பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த இடத்தில் பெங்களூர் நாகரத்னமாவுடைய பெயர் எங்கே? நீங்கள் நாட்டை ராகத்திலும் கவுளா ராகத்திலும் ஸ்ரீராகத்திலும் வராளி ராகத்திலும் எல்லா ராகத்திலும் நீங்க பாடுங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. பஞ்சரத்ன இயக்கத்திலே தாராளமா பாடுங்க. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன? என்னுடைய நீண்ட நிகழ்ச்சியில முன்னாடி ஒரு முறை நான் பதிவு செய்திருக்கிறேன், திருடப்பட்ட இசை திருடப்பட்ட நாட்டியம் என்று. பாலசரசிடமிருந்து உருவப்பட்ட நாட்டியம், சதிர் மரபுகளிலிருந்து உருவப்பட்ட நாட்டியம் என்பதுதான் ருக்மணி அருண்டேல் வழியாக பரதநாட்டியம் நீங்க கொண்டு போய் இன்னைக்கு உலகம் பூரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி நான் பதிவு பண்ணியிருப்பேன். 16 வயதில் ருக்மணி அருண்டேல் என்கின்ற 42 வயது வெள்ளையனை திருமணம் செய்து கொண்டு, காதல் திருமணம் செய்து கொண்டு கலாட்சேத்ராவிற்குள் கால் வைக்கின்ற பொழுது அந்த பரதநாட்டியத்திற்கு கொண்டு வந்த ஒரே ஒரு மாணவி யார் என்று கேட்டால் ராதா. அந்த ராதா யாருன்னு கேட்டீங்கன்னா ருக்மணியோட சகோதரர்கள். ராதா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்வீடன் இருந்து வந்த நெஸ்லே நிறுவனத்தினுடைய பேரன் பர்னியர். உடனே ராதா பர்னியர் ஆகிறாரு. ராதா பர்னியரும் ருக்மணி அருண்டேலும் வெள்ளைக்காரர்களையும் மேற்கு ஐரோப்பியர்களையும் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் இசை வடிவத்தை உள்ள கொண்டு போனோம், நாட்டிய மரபுகளை கொண்டு வந்தோம் என்று இருக்கின்ற சதுராட்டத்தை திருடி கொண்டு வந்ததுதான் பரதநாட்டியம் என்று பல முறை நான் பேசியிருக்கேன் கலாட்சேத்திர நிகழ்ச்சியில. நான் சொல்லுகின்ற கருத்துக்களில் யாருக்காவது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்க உள்ள போய் தயவு செய்து படிங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களை காயடிச்சுட்டு இன்னைக்கு கோடிகளாக கொட்டி கொண்டிருக்கின்ற ஒன்றை ஆங்கிலத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அயல் நாடுகளில் தங்கள் வேர்களாக படித்துக் கொண்டு, தங்கள் இசையாக காட்டிக்கொண்டு, தங்கள் மரபுகளாக காட்டிக்கொண்டு, தங்கள் சொத்தாக காட்டிக்கொண்டு இளையராஜா போன்ற மனிதர்களை எங்கே நிறுத்துகிறார்கள் நீங்க பாருங்க. அதுக்குதான் சொன்ன ஹார்மோனியத்தை தூசு தட்டினா கூட அதுக்கு ராகம் கண்டுபிடிப்பான், சொரம் பிரிப்பான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சுரம் உள்ள போகின்ற பொழுது அவசரமாக மாறிவிட்டது. அவசரமாக மாறுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா MS சுப்புலட்சுமி பேரை வச்சு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. MS சுப்புலட்சுமி பேசுகின்ற இடத்தில் அவர் எப்படி இசைவேளாளர் குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தால் கடைசி வரை அவர் கவனிக்கப்படவில்லை என்பதை அதை தொட்டு காட்டிய ஒரு காரணத்திற்காக அந்த குளத்திலே பிறந்தாலும் TM கிருஷ்ணாவை துரத்தி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் துரத்துறாங்க. ஏனென்றால் இவர்கள் ஏற்றுக்கொண்டது அந்த வீட்டு மனிதன் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் எச் ராஜா சொன்ன மாதிரி அவ எங்களோ ஆயிட்டான். ஆனால் குஞ்சம்மா என்று சொல்லப்படுகின்ற சுப்புலட்சுமி எப்படி தன்னுடைய வாழ்வியல்களை மாற்றிக்கொண்டார் என்பதெல்லாம் பெரிய பெரிய வரலாறு நம்ம பேசிக்கிட்டே போனோம். ஆனால் ஒரு இசைவேளாளர் மரபிலிருந்து, தேவதாசி மரபிலிருந்து வந்திருக்கின்ற MS சுப்புலட்சுமி பாடினால் பெருமாள் எந்திரிக்கிறாரு, பெருமாள் தூங்குறாரு. எத்தனை முறை நான் சொல்றது, 1000 திரைப்படங்கள் 5000 திரைப்படங்கள் தமிழ் மரபுகளில் வருகின்ற எந்த காட்சிகளாக இருந்தாலும் விடியற்காலை வருகிறது என்றால் சுப்புலட்சுமியுடைய குரல் இல்லாமல் திரைப்படமோ டெலிவிஷன் சீரியலோ எடுக்கப்பட்டிருக்கிறதா. கோடி முறை ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குரல் ஒரு தேவதாசிக்கு சொந்தமான குரலாக இருந்தாலும் கூட கடவுளே தூங்குகிறார், எழுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க எப்படி மற்றவங்களெல்லாம் இப்படி சொல்லிட்டா நாங்க கொண்டுடுவோம் நின்னீங்க. MS சுப்புலட்சுமி நீங்க திருடுனீங்க. அந்த அடையாளம் தமிழினுடைய அடையாளம்.
அதே போல பெங்களூர் நாகரத்னமாவுடைய அடையாளம் தான் தியாகராஜனுடைய அடையாளம். தியாகராஜருக்கு சமாதி கட்டத்துக்கு எவ்வளவு சண்டை போட்டாங்க, எத்தனை கேஸ் நடந்ததுன்னு போய் பாருங்க. தில்லைஸ்தானம் பிரதர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2 சகோதரர்கள் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு மாறி போய் இவங்களுக்குள்ள ஒரு குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்த போது ஒரு ஐசிஎஸ் ஆபீசர் பஞ்சாயத்துக்கு போறாரு. பஞ்சாயத்துக்கு போற இடத்துல என்ன பண்றீங்க, சமாதி கட்ட விடமாட்டேன்றீங்க. ஆனால் அங்கு இருக்கின்ற சமாதி எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தான் ஆடி பாடி விற்று எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்த தங்கத்திலும் வைரத்திலும் நாகரத்னமா கொடுத்த காசுல தானே நீங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்க. தி தேவதாசி அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க நாகரத்னமா. ஆரம்பிச்சு வழக்கு போட போறாங்க. அதன் பிற்பாடு பெண்கள் கட்சின்னு சொல்லிட்டு காவிரி எந்த பக்கமா பாடிட்டு இருந்தவங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் ஒரு புறமாகவும் பெண்கள் ஒரு புறமாகவும் பாடுகின்ற மரபு என்பது கிட்டத்தட்ட 50 வருஷமா. அதை கொடுத்தவங்க நாகரத்னமா. நாகரத்னமாவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, மியூசிக் அகாடமில நம்மளோட பேரை கூட சொல்றது இல்லை, நம்மளோட பேரை கூட சொல்றது இல்லை. ஆகவே அதே போலதான் இந்த ஆழ்வார்கள் கதையிலும் பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்களும் இறைச்சேவை செய்து கடவுளாகவே மாறியவர்களாக இருந்தாலும் கூட அந்த மரபுகளில் வந்தவர்கள். அவன் பாணனாக இருந்து திருப்பாணாழ்வாராக இருந்து அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த பாணன் வாரிசில் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இசைமேதை வந்தான் என்று சொன்னால் அவனை எந்த இடத்தில் நிறுத்தோம் என்கின்ற இடத்தில் எங்களுடைய சொத்தை, எங்களுடைய கோவில்களை, எங்களுடைய மரபுகளை, எங்களுடைய இலக்கியத்தை, எங்களுடைய வழிபாட்டு முறைகளை, எங்களுடைய வாரிசு உரிமைகளை எல்லாம் ஒரு 3% அனுபவிப்பதற்காக, சுரண்டுவதற்காக, அதிகாரத்தின் மமதையின் காரணமாக, ஆணவத்தினுடைய காரணமாக இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி அவர்களுடைய ஆட்சி என்று உணர்த்தப்படுவதாக இருக்கின்ற காரணத்தால் தமிழ் சமூகத்திற்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இளையராஜா என்ற ஒற்றை மனிதரை ஒதுக்கிவிட்டு 1000 தான் எங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தாலும் அவன் கொடுத்திருக்கின்ற இசை என்பது இன்னும் கோடானு கோடி காலத்திற்கு தமிழனுடைய காதலினுடைய கௌரவமாக, தொண்டையனுடைய கௌரவமாக, குரலின் கௌரவமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தால் இனிமேல் அவருடைய இசைக்கு அவரே சொந்தக்காரர் அல்ல. அவருடைய இசைக்கு அவரே சொந்தக்காரர் அல்ல. அவருடைய பாடல்களுக்கு அவரே சொந்தக்காரர் அல்ல. ஏனென்றால் அவர் பிறந்து வளர்ந்ததற்கு பின்னால் இருக்கின்ற 3ஆம் தலைமுறை, இன்னும் வருகின்ற 100 தலைமுறைகள் அதை சுமந்துகிட்டு இருக்கணும். நீங்க மட்டும் தியாகையரை சுமந்துட்டு இருப்பீங்க, நாங்க இளையராஜாவை சுமக்கூடாதா என்ன? சுமக்கூடாதா என்ன? ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழனை தவிர வேறு யாரும் உள்ள இருக்கக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாது சொல்லிட்டு ஒரு கும்பலுக்கு கூட இந்த அடிப்படை அறிவில்லாத காரணத்தால் தான் மியூசிக் அகாடமியில நட்டநடு சென்னையில் தெலுங்கு பாடல்களை தவிர வேறு எதையும் அரங்கேற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஆணவத்தினுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற முட்டா பயிர்கள் மாதிரி முட்டியை மடக்கி கத்தரான ஒழிய இதெல்லாம் நம்ம போராட வேண்டிய இடம் என்று இவர்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே எனது சகோதரர்களே, இளையராஜாவுக்கு நடந்தது என்பதை அவர் வேண்டுமானால் மறக்கலாம், அவருக்கு வேண்டுமானால் உரைக்காமல் போகலாம். ஆனால் நமக்கெல்லாம் ரத்தத்தின் அணுக்களுக்குள்ளும் இன்னும் உறைந்து கொண்டிருக்கின்ற சுயமரியாதை இருக்கின்ற வரையில் இதை போன்ற எதிர்ப்பு குரல்களும் கலக குரல்களும் வந்து கொண்டேதான் இருக்கும், தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் நிறுத்தட்டும், நாம் நிறுத்தலாம். இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு வேணாலும் அது உரைக்காமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது தாங்க முடியல. நாங்கள் இப்படி தான் உங்களுக்கு ஆதரவாக பேசுவோம். நாங்கள் உங்களை பல்லாக்கில் தூக்கிட்டு போகிறோம், உங்களை தமிழில் அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போனீங்க, பாடல்களை இசையை பல்வேறு வடிவங்களில் நீங்கள் கொண்டு போனீங்க, அதனால் உங்களை நாங்கள் பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறோம், ஆனால் நீங்கள் எங்களை மறந்து நீங்கள் அவங்கள நினச்சி போகிறீங்க அப்படி இளையராஜாவை சொல்கிறீங்க. அவரே மறுத்தாலும் அது மறுக்கலை. கண்ணாடி முன்று நின்று பேசி பாருங்கள், உண்மை எதுவென்று உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. இளையராஜாவே மறுக்கிறார், ஆனால் அதை பற்றி நீங்கள் கொதிச்சிட்டீங்க. இன்றைக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.